முடிச்சு விட்டீங்க போங்க. அப்போ மக்கள் ஓட்டை நீங்கள் கணக்கு எடுத்துக்கிறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யார் எவிக்ட் ஆனால் என்னைக்கு எபிசோடில் யார் எவிக்ட் ஆக போகிறா, என்னெல்லாம் நடக்க போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்துட்டு அன்ஷிதா வந்து சாட்டர்டே எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இதுதான் பிளான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அதை அப்படியே ஸ்டஃபிள் பண்ணி அன்ஷிதாவை சண்டே எபிசோடில் எவிக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி. சாட்டர்டே எபிசோடெலாம் நம்ம ஜெஃப்ரி எவிக்ட் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எபிசோடு சாட்டர்டே எபிசோடு இப்போ தான் ஷூட் முடிஞ்சுது. சாட்டர்டே எபிசோடில் நம்ம ஜெஃப்ரி அவர்களே எவிக்ட் செய்து விட்டார்கள். ஸோ நாளைக்கு சண்டே வந்துட்டு நம்ம அன்ஷிதா அவர்களே எவிக்ட் செய்வாங்க. ஓகேங்களா. நம்ம சேச்சியும் அக்கா தம்பியும் முடிச்சு விட்டியே ஒன்றா சேர்ந்து 2 பேர் தான் லீஸ்ட்டில் இருந்தாங்க நண்பர்களே, டேஞ்சர் ஜோனில். ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்கும்னு நினச்சோம். இந்த வாரம் அன்ஃபேர் எவிக்ஷன் இல்லை, அடுத்த வாரம் இருக்க போகுது. அடுத்த வாரம் வர வாரங்கள் எல்லாமே கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன் ஏதாவது ஒன்று 2-3 நடக்குங்க. ஸோ இந்த வாரம் மக்கள் ஓட்டு செய்தபடி நம்ம ஜெஃப்ரியும் அன்ஷிதாவையும் முடிச்சு விட்டாங்க போங்க. ஸோ அப்புறம் என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோமோ 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரோமோ 2ல் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி வந்துட்டு முரண்பாடு வந்துட்டு யார் மேலே சொல்லுவாங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட கேட்குறாரு. ஜாக்லின் கிட்ட கேட்கும்போது நம்ம ஜாக்லின் சொல்கிறாங்க விஷால் சௌந்தர்யா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரயான் சொல்கிறாரு என்ன ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்கிட்ட கேட்கும்போது எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்கன்னு நினச்சேன் சார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ முத்துவை பற்றி நிறைய பேர் பின்னாடி பேசியிருப்பாங்கன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. விச் இஸ் த செகண்ட் ப்ரோமோ. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஜெஃப்ரி அவர்கள் அஃபிஷியலி இஸ் கெட்டிங் எவிக்டட். ஸோ டிடிஎஃப் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கரமாக இருக்க போகுது நண்பர்களே. ப்ரோ என்ன ப்ரோ ட்விஸ்ட் அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ நாம் அதை வந்துட்டு அப்போ நம்ம சொல்லுவோம் என்ன விஷயன்றத. நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2-3 பேர்லாம் உள்ளே வராங்க பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து பயங்கரமாக கேமை மாற்றுறதுக்கு மீன்ஸ் லைக் வந்துட்டு எல்லாருக்கும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஜெஃப்ரி எவிக்ட் ஆனது ஃபேரா, நாளைக்கு வந்துட்டு அன்ஷிதா எவிக்ட் ஆக போகிறாங்க. விச் இஸ் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சண்டே ஷூட் போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோட் பெருசாக ஒன்றும் இருக்காது நண்பர்களே. ஸோ எதுக்கு அவங்க வந்துட்டு சாட்டர்டே சண்டேன்னு 2 எவிக்ஷன் வச்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி எபிசோட ஓட்டணும் இல்லையா எப்படியா. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஜெஃப்ரி எவிக்டட், நாளைக்கு அன்ஷிதா எவிக்ட் ஆவாங்க நாளைக்கு எபிசோடில். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு முரண்பாடு என்னென்ன பேரண்ட்ஸ் வந்து என்னென்ன சொன்னாங்க இதெல்லாம் தான் இருக்க போகுது. பெருசாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அளவு பெருசாக கண்ணன் கிடையாது. ஸோ அடுத்த வாரம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது நண்பர்களே. ஸோ நம்ம சேச்சியை ஃபைனலாக முடிச்சு விட்டீங்க, சேச்சியும் ஜெஃப்ரியும். ஆக்சுவலி ஜெஃப்ரி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடிருந்தால் இன்னொரு ஒரு வாரம் இருந்திருக்கலாம். பட் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கோவா கேங்குன்னு சொல்லி வேறு மாதிரி போயிட்டு அப்புறம் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு ரோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணி அப்போல்லாம் முன்னாடி மக்கள் வந்துட்டு ஒரு மாதிரி காண்டாயிட்டு என்னப்பா இது இந்த பையன் வந்துட்டு இப்படி வந்துட்டு மாறிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க ரொம்ப வெறுத்து ஓட்டே போடாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஜெஃப்ரி அவர்களை இன்றைக்கி எவிக்ட் செய்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. நாளைக்கு அன்ஷிதா எவிக்ட் ஆவாங்க. ஸோ அடுத்தடுத்து வர எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நம்மளுக்கு வரதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.